இந்த கடலை உருண்டை பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் வறுத்த வேர்க்கடலை அரை கப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கலாம். தோல் நீக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னாலே பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பண்ணிங்கனாலே தோல்லாம் நீங்கிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தோல் நீக்கி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நான் அரை கப் எடுத்துருந்தேன். இப்போது அதுக்கு வெல்லம் 1/4 கப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு பிடிக்கும்னா அதிகமாக இப்போது எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை மிக்சியில் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடலையை இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ இதில் மாற்றிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் உருண்டைக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம நெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். வெல்லத்தில் உள்ள ஈரப்பதமும் இது இருக்கும், நெய்யும் நம்ம ஊற்றிருக்கிறோமா, அப்போ ஈஸியாக நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஹெல்த்தி. வளர்கிற குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. கடலையும் வெல்லத்தையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். நெய்யை சேர்த்து உருட்டி எடுத்துட வேண்டியது தான். குழந்தைகளும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஹெல்த்தி. நிறைய நன்மைகள் இருக்குது இந்த வேர்க்கடலையில். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, பெரியவங்க இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.